VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோல போட்டோஷாப்பில் பேட்ச் டூல் எதற்காக பயன்படுகிறது, அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். போட்டோஷாப்பில் பேட்ச் டூல் ஆனது எதற்காக பயன்படுகிறது என்றால் ரீடச் பண்ணுவதற்காக பயன்படுகிறது. அதாவது ஒரு இடத்தில் இருப்பதை ரிமூவ் செய்வது. அதாவது ஒரு இமேஜில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தை அதே இமேஜில் உள்ள வேறு இடத்தை கொண்டு நிரப்புவது, அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தை போலவே மற்றொன்றை உருவாக்குவது. அது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜை எடுத்துக்கிறேன். இதுல இந்த இடத்துல உள்ள மரத்தை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றேன். அதற்கு இந்த இடத்துல உள்ள பேட்ச் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதற்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஜே. கீபோர்டில் ஜேன்னு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஆனால் முதல்ல உள்ள இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் தான் எனேபிள் ஆகும். உங்களுக்கு அடுத்தடுத்த டூல் வேணும்னா கீபோர்டில் ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சிட்டு ஜே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்த டூல் செலக்ட் ஆகிட்டே வரும். இதில் பேட்ச் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண டூலுக்கான ப்ராப்பர்ட்டிஸில் உள்ள சோர்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி இந்த மரத்தை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண ஏரியாவை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி எந்த ஏரியாவுடன் கலர் மேட்ச் ஆகிறதோ அந்த இடத்துல கொண்டு போய் விட்டிங்கன்னா அந்த இடத்துல உள்ள கலரானது இந்த இடத்துல மெர்ஜ் ஆகிடும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ண அந்த இடத்துல கட் பண்ணதுக்கான எந்த ஒரு அடையாளமும் தெரியாது. இதில் பிளெண்டிங் ஆட்டோமேட்டிக்காக இமேஜுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கும். அடுத்து இந்த மரத்தை போலவே இன்னொரு மரத்தை இங்கு உருவாக்க, அதாவது குளோனிங் பண்ண இந்த இடத்துல உள்ள டெஸ்டினேஷனுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜ் ஆனது மற்றொரு இமேஜாக ஷோ ஆகும். அதை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும். பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி இமேஜ் ஆனது ஷோ ஆகும். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இமேஜ் வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த செலக்ட் பண்ணி அந்த செலெக்ஷனை மூவ் பண்ணும்போது அந்த இமேஜ் ஆனது நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ண இடத்துல ஷோ ஆகும். இப்படியும் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்க முடியும். இதே போல் நீங்கள் ஒரு மனிதனின் ஃபேஸில் உள்ள கரும்புள்ளிகள், தேவையில்லாத டாட்ஸ்களை ரிமூவ் பண்ண அல்லது ஆட் பண்ண இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.